இந்த பொண்ண பொண்ண வர சொல்லுங்களேன். சரி. அ படிக்கல. படிக்கலைங்க மேடம். விருப்பம் இருக்குல்ல. விருப்பம் இருந்துச்சுங்க மேடம். வீட்டு சூழ்நிலை சரியில்ல. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க மேடம். எங்க? ஊருக்குள்ளேயே வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க மேடம். மெட்ராஸ் வேலைக்கு வந்தேன். திருப்பூர் வேலைக்கு போனேங்க மேடம். அப்படியா? ம். இவரோட எப்ப லவ் ஆச்சு? ஒரு திருப்பூர் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம். ம். அங்க வந்து பாப்பாரா? அப்போ அங்கே வரலைங்க மேடம். வீட்டுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கோசரம் கொத்தனார் பார்த்தோம், இவரும் கிடைக்கல. இவங்க வந்து அம்மாவுக்கு சித்தப்பார் பையங்க மேடம். சொந்த சித்தப்பார் பையன். அப்படிங்கெல்லாம் மாமா சொன்னார், இது மாதிரி நம்ம தம்பி தான் கொத்தனார் வேலை செய்கிறாள், ஏன் இப்போ அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கீங்க, எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லவும் கூப்பிட்டதுக்கு வந்து பாத்ரூம் கட்ட வந்தாங்க மேடம். கட்ட வந்தப்போ அப்படியே 2 பேருக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் கேட்டாங்க, தரேன்னு சொன்னாங்க. மாமாவும் தரேன்னாங்க, அம்மா எல்லாருமே தரேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்தவங்க வர சொன்னாங்க. வேலைக்கு போன இடத்துல அடுத்தவங்க வர சொல்லி இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கவும் அது எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அம்மா இவங்களுக்கும் கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்ததுங்க மேடம். அதனால் அவங்க 2 பேத்துக்கும் பிடிக்காமே இருந்தது, வேண்டாம் வெறுப்பாகவே இருந்தாங்க ரொம்ப நாளாக. வீட்டுக்கு வரப்போவும் இருக்கவும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையாக இருக்கவும் நாங்கள் லவ் பண்ணது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா. எங்கள் அம்மா சண்டை போட்டார். நாங்கள் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே சொன்னோம், ஏன் தம்பி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. முறுக்கம் அதிகம் இருக்கனால மாமாவை திட்டவும் இவங்களும் திட்டவும் பெரிய பிரச்சனை ஆகி ஒரு 2 மாதம் அவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருந்தேங்க மேடம். அதுக்கப்புறம் திரும்பி மாமா கூட்டிகிட்டு வந்து மாமானா ரொம்ப ஒரு மாதிரியாக பேசவும், அம்மாவை பேசவும் ஒரு மாதிரி இருக்கும். யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க மேடம். அவங்க தனியாக இருந்து பழகிடுச்சு. யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படின்றனால தனியாக இருந்து பழகவும் வீட்லேயே வந்து இருந்தேங்க மேடம். இருந்து ஒருத்தரையாக பேசிட்டு பிரச்சனை வந்துட்டு இருந்ததுங்க மேடம். அப்படிங்கல அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க வான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. பேசுனது பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 5 வருஷமாக நம்ம சார் கம்முன்னா வெளியில் வேலைக்கு போய்கிட்டு மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இப்படியே தாங்க மேடம் இருந்தேன். இவங்களும் வந்து கூப்பிடலாம், பிடிக்கல. திருப்பி மாமா என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு காலம் ஃபுல்லாக உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க பாப்பா, உனக்கு யாரும் ஆறுதல் கிடையாது. இப்போ அம்மா சூழ்நிலையும் சரியில்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரும்